அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருள். Good morning. Thank you. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமது பள்ளியின் குலவிளக்காக, நமது பள்ளியின் பாதுகாவலியாக, நமது குடும்பங்களின் குத்து விளக்காக, நமது நெத்தி நடுவாழ் மக்களின் பாதுகாவலியாக, ஏன் உலக மக்களையே அரவணைக்கின்ற அடைக்கல தாயாக இங்கு அன்னை கொழுவீற்றிருக்கின்றார். அவர்களுக்கு இன்று நமது அலுவலக நண்பர்கள், ஆசிரியர்கள் இருவரும் இணைந்து இந்த நவநாளை 4வது நவநாளை சிறப்பிக்கின்றார்கள். மிக அருமையாக அழகாக அன்னைக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நாம் அனைவரும் ஜெபிக்க உங்களை வாழ்த்துகின்றேன். அவர்களை நமது அலுவலக நண்பர்களையும் ஆசிரியர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்கின்றேன். எங்கள் பாதுகாவலும் அடைக்கலமுமான ஜெயராணி அன்னையே, உண்மையிது எங்கள் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறோம். உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. உமது அரவணைப்பின் கீழ் நாங்கள் என்றுமே தஞ்சம் புரிந்துள்ளோம். இறைவனின் அன்னையே, உமது மகனின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓ இறைவா, உம் அன்னையை வணங்குபவர்களுக்கு எல்லா நன்மையையும் தருவதாக வாக்களித்துள்ளீர். அத்தாயின் உதவியை நம்பி வாழும் எங்களது எளிய மன்றாட்டை எம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக சமர்ப்பிக்கிறோம். அன்பு தாயே, வெற்றியின் அரசியே, எமது பள்ளியையும் உமது பாதத்தை இப்போது சூழ்ந்து நிற்கும் மக்களையும் உமது பாதத்தில் படைக்கின்றோம். இவர்களது தேவைகளை நீர் அறிவீர். இங்கு பணியாற்றுவோரது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் நீர் உடன் வழி நடந்து வழிகாட்டியறலாம். எங்கள் பள்ளியின் கடந்த காலத்தின் வெற்றிக்கு உம் கருணையே காரணம். அதன் எதிர்காலத்தை உமது இரக்கத்தில் வைக்கிறோம். இன்றும் என்றும் எம் மாணவர் அனைவருக்கும் நீர் வெற்றியின் அன்னையாயிருந்து அவர்கள் வாழ்விலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சமூகத்திலும் சிறந்தோங்கிட உம் துணை வேண்டி நிற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அன்னையான ஜெயராணி மாதா தனது அன்பான செயலால் தம் பிள்ளைகளின் வேண்டுதல்களை நம் ஆண்டவரோடும் சேர்க்கும் தாயாக இருக்கிறார். நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் நம் வாழ்வின் தேவைகளையும் பள்ளியின் நலனையும் உலகத்தின் அமைதியையும் இறைவனின் அரியாசனமான நமது அன்னையின் முன் வைப்போம். பரிசுத்த திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். உலகமெங்கும் பரவி இருக்கும் திருச்சபைக்காகவும், குறிப்பாக பரிசுத்த திருத்தந்தை 14ஆம் லூயி, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் ஆகியோருக்கும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலும் வலிமையும் தியாக மனப்பாங்கும் கிடைக்க அவர்கள் அனைவரும் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றி உலகத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படி இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தேசம் அமைதி, சகோதரத்துவம், நீதிநெறி ஆகியவற்றில் வளர்ந்து தலைவர்கள் அனைவரும் தங்கள் பதவியை நேர்மையுடனும் பக்தி பயத்துடனும் நிறைவேற்றி ஏழைகள், பசியினால் வாடுபவர்கள், கல்வியற்றோர் அனைவருக்கும் நம்பிக்கையின் ஒளியாக விளங்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பள்ளியின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கின்றோம். பள்ளியின் முன்னேற்றத்திற்காக அருட்சகோதரிகள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இறைவனின் ஆசீர்வாதமும் அருட்கரமும் முழுமையாய் கிடைக்கவும், அனைவரும் நற்குணங்களிலும் இறை நம்பிக்கையிலும் உணர்ந்து இங்கு கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவிகளும் இறை பயமும் மனித நேயமும் கொண்ட நல் குடிமக்களாய் வளர்ந்து சமூகத்தின் ஒளியாய் விளங்க இறைவனின் அருளன்பு
அருளன்பு வேண்டுமாய் அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைமை ஆசிரியர், சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரின் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, அறிவு, பொறுமை, அன்பு ஆகியவற்றில் வளம் பெற தங்கள் பணி மற்றும் படிப்பில் வெற்றி காண இறைவனின் ஆசீர்வாதம் பெருகிட அனைவரும் அருள் வளத்தோடும் பொருள் வளத்தோடும் வாழ்ந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இறை திட்டத்தோடு செய்திட அருள் வேண்டி அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அலுவலக பணியாளர்கள் மற்றும் இன்று நாடாளை சிறப்பிக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களையும் இவர்களது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும், இறை ஆசீரோடும் இறை வல்லமையோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிக நேர்த்தியாக செய்திடவும், அவர்களின் உழைப்புக்கு இறைவனிடமிருந்து பல மடங்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் கிடைக்குமாறு நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். தங்களது பணிகளை செய்திட அருள் வேண்டி அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பள்ளியில் மறைந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைத்தும் நம்முடன் வாழ்ந்தும் இன்று இறைவனின் அன்பினால் இறந்த தலைமை ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரும் இவ்வுலகில் வாழ்ந்தபோது செய்த பாவங்களை இறைவன் மன்னித்து இவர்கள் அனைவருக்கும் விண்ணக வீட்டில் இடம் அளித்து இவர்கள் எந்நாளும் இறைவனின் முகத்தை பார்த்து மகிழும் பரிசை பெற வேண்டும் என்று அன்னை ஜெயராணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையுள்ள இறைவா, நாங்கள் நம்பிக்கையுடனும் அன்புடனும் முன்வைத்த இந்த வேண்டுதல்களை நம் அன்னையான ஜெயராணி மாதாவின் பரிந்துரையின் மூலம் நிறைவேற்றி எங்கள் வாழ்விலும் பள்ளியிலும் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, வளம் ஆகியவற்றை அருள் புரியுமாறு உம்மை அன்போடு வேண்டுகின்றோம். ஆமென். கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே, அருளே, அமுதே, அழகே, நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இன்று வழிநடத்தியவர்கள் நல்லா தெரியும். நமது அலுவலக நண்பர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுக்கு நாம் அனைவரும் இணைந்து அருட்சகோதரிகள் குழந்தைகள் அனைவரும் இணைந்து வளர்த்த ஒரு நன்றி பாராட்டு. ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இந்த மாதங்களை எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்கிறது வெளிப்படுத்திருக்கோம். நாங்கள் கேட்டு எல்லாருமே நாளை சொல்லிட்டே இருக்காங்க. எல்லோருமே வந்து வளர்த்துட்டு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும்
வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க.